எடுத்துன்னு போச்சு, உன் தம்பி எடுத்துன்னு போனா, சிங்கம் எடுத்துன்னு போச்சு, அப்புறம் கரடி தூக்கின்னு போயிருக்கு. அந்த கரடியின் இடத்துல இருந்து செமந்தக மணியை வாங்கறதுக்காக சண்டை போட்டு இருக்கான் கண்ணன் அப்படின்னு சொன்னாலும் சத்ராஜித் அப்ப வருத்தப்பட்டு இருக்கான். அடுத்து இப்ப அந்த கரடிக்கும் கண்ணனுக்கும் 1 மாத காலம் சண்டை நடந்தது. 1 மாதம் சண்டை முடிஞ்ச உடனே, சண்டை நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடியல. 1 மாதம் முடிஞ்ச உடனே அந்த கரடி யோசிக்கிறது, இந்த மனிதனோட நான் சண்டை போடும்போது என்னுடைய பலம் குறைஞ்சுட்டே வர்றது, என்னன்னே புரியலையே. என் கூட எப்பேற்பட்ட அசுர ராட்சசர்கள் சண்டைக்கு வந்தாலும் ஒரே நாள்ல அவளுக்கு பிராணன் போயிடும். ஆனா ஒரு அல்ப சக்தி படைத்த ஒரு மனிதன் என் கூட 30 நாள் சண்டை போடுறானே, அடுத்து எனக்கு சக்தி குறைஞ்சுட்டே வர்றது. எப்பெல்லாம் நான் அவனிடத்துல மோதுகிறேனோ அப்பெல்லாம் என்னுடைய அண்ணலான ராமனை தரிசித்த ஒரு சந்தோஷம் என் மனசுல ஏற்படுறது. ஏன்னா அந்த கரடி யோசிச்சதான். அந்த கரடி யாருன்னா ஜாம்பவான். ஜாம்பவான் தான் சுக்ரீவனுடைய மந்திரி. அதுக்கப்புறம் ராமனுக்கு மந்திரியா இருந்தவர், ராமனையே அணைத்து கொண்டவர். ராமன் இந்த ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான், சுக்ரீவன், நளன், கவன் எல்லாரையும் அணைத்து கொண்டிருந்தானே. அதனால இந்த ஜாம்பவான் எப்பெல்லாம் கண்ணனோடு சண்டைக்கு போகும்போது உடம்போடு உடம்பு தோளோடு தோள் மோதுகிறாரோ அப்பெல்லாம் ராமனோடு மோதினால ராமனை அணைத்து கொண்டா என்ன அனுபவம் கிட்டுமோ அது இப்ப ஏற்படுகிறதாம். அதனால இவன் யாரு, என்னை சோதிக்க வந்த ராமனோ அப்படின்னு நினைச்சாராம். அடுத்து ராமனா காட்சி கொடுத்தான், அடுத்து கண்ணனா காட்சி கொடுக்கிறான். திரும்பவும் ராமன், மறுபடியும் கிருஷ்ணன், ராமன், கிருஷ்ணன். உடனே ஓ, அன்னைக்கு ராமனா அவதாரம் பண்ணினவனே இப்ப கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கானே, அப்படியே கீழே விழுந்து அடியனை க்ஷமித்தருள வேணும்னு பிரார்த்திக்கிறார். கண்ணனோட சண்டைக்கு போலாமா, பகவானோட போய் யாராவது சண்டை போடலாமா, எவ்வளவு பெரிய அபச்சாரம். அதனால அவர் யோசிச்சார், யாராவது மிகப்பெரிய அபச்சாரத்தை ஒருத்தர் இடத்துல பட்டுட்டா அதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா, தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எப்பேற்பட்ட அபச்சாரமா இருந்தாலும் அது போயிடுமா. அதனால கண்ணனுக்கு தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணினார். யார் அந்த பெண்ணு? ஒரு குழந்தை செமந்தக மணியை வச்சு விளையாடின்னு இருந்ததுன்னு சொன்னமே, குழந்தை இல்லை இப்போ, அவதான் அவளுக்கு தான் ஜாம்பவத்தின்னு பேர். ஜாம்பவானுடைய பெண்ணு, அதனால அவளுக்கு ஜாம்பவத்தின்னு பெயர். அந்த ஜாம்பவதிய அப்படியே கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கண்ணன் ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொண்டு வருகிறான். செமந்தக மணியை சத்ராஜித்தின் இடத்துல கொடுத்துட்டான். சத்ராஜித்து பார்த்து இல்ல இல்ல வேண்டாம், நீ ஏன் வச்சுக்கோ கண்ணான்னு சொன்னான். கண்ணன் பார்த்து, நான் உங்ககிட்ட இந்த செமந்தக மணியை கேட்டனே, ஏன் கேட்டேன், எனக்கு வச்சுக்கணும்னு நான் கேட்கல. லோகத்துல நாட்டுல உயர்ந்த பொருள்னு இருந்ததுன்னா அது ராஜாவின் இடத்துல இருக்க வேணும். நம்ம யாதவர்கள் அத்தனை பேருக்கும் யார் ராஜான்னா உக்ரசேனன். அதனால நான் உங்ககிட்ட இந்த செமந்தக மணியை கேட்டது எனக்காக இல்ல, உக்ரசேன மகாராஜாவுக்காக கேட்டேன். ஆனா என் பேர்ல போய் திருட்டு பட்டத்தை கட்டிட்டியே, இனிமே இந்த மணி எனக்கு வேண்டாம்னு சொன்னான். இல்ல அடியே எனக்கு க்ஷமித்தருள வேணும், இந்த மணியை ஏத்துக்கணும்னு சொன்னான். ஒரு தடவை மணியை கேட்டு நான் பட்டது போதும், அதனால மணியை நீயே வச்சுக்கோ, வேணும்னா ஒண்ணு பண்ணு, அதுல இருந்து நித்தியப்படி 746 கிலோ தங்கம் கிடைக்கும்ல, அதை மட்டும் என் வீட்டுல கொண்டு வச்சிடு அப்படின்னு சொன்னானா கண்ணன். எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க. அதனால சத்ராஜித்து யோசிக்கிறான், கண்ணன் இடத்துல போய் நாம இப்படி அபச்சாரப்பட்டு விட்டோமே, இந்த அபராதத்துக்கு க்ஷாமனம் என்ன. அவனும் யோசிக்கிறான், அவனுக்கு ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு சத்யபாமா அப்படின்னு பெயர். அதனால சத்யபாமா பிராட்டிய கண்ணனுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். அதனால ஜாம்பவதி நாச்சியாரோட திருத்தன்கால் அப்படிங்கிற திவ்யதேசத்துல காட்சி கொடுக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்யதேசம் திருத்தன்கால். சிவகாசின்னு சொன்னமே, அங்க ஜாம்பவதி நாச்சியாரோட காட்சி கொடுக்கணும். அங்க போனா இதை நினைச்சுண்டு சேவிக்கணும். அங்க போனா என்ன, போங்கோ, இதை நினைச்சுண்டு போய் சேவிச்சுட்டு வாங்க. அடுத்தது எங்கள் எம்பெருமான் தென்திருப்பேரை
அதுக்கு திருப்பேரை அப்படின்னு திவ்யதேசம். ஸ்ரீபேரா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பேர். பேரா அப்படின்னா உடல், ஸ்ரீபேரா அப்படின்னா ஸ்ரீனா மகாலட்சுமி, மகாலட்சுமியினுடைய உடல், மகாலட்சுமியினுடைய திருமேனி. மகாலட்சுமியினுடைய திருமேனி யாரு அப்படின்னா பூமி பிராட்டி நீலாதேவி. நமக்கெல்லாம் சந்தேகம் வரும், அது எப்படி சக்களத்திகள் சண்டை இல்லாம இவா மட்டும் ஒற்றுமையா குடும்பம் நடத்துவாளா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். நம்ம ஆத்துல சண்டை வந்துடும், பண்றது இல்லை. யாராவது 2 கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஆகாது, இவர் 2 பேரோடையும் ஒத்து போயிடுவார். ஆனா அந்த 2 பெண்ணும் ஒத்து போகாது ஒருத்தருக்கு ஒருத்தர். இங்க பெருமாளுடைய பத்தினிமார்கள் மட்டும் எப்படி ஒத்து போவான்னா, மகாலட்சுமி நாச்சியாருடைய திருமேனியினுடைய ஸ்தானம் தான் அத்தனை நாச்சிமார்கள். மகாலட்சுமியினுடைய கொங்கையினுடைய ஸ்தானத்துல பூமி பிராட்டி, மகாலட்சுமியினுடைய திருவழியினுடைய ஸ்தானத்துல நீலாதேவி நப்பிண்ணை பிராட்டி. அப்ப தன்னுடைய திருமார்பே உடல்களோட சண்டை போடுமா? காலே சண்டை போடுமா? ஒரு காலும் போடாது. அதனால பகவானுடைய நாச்சியாருடைய திருமேனி தான் மற்ற நாச்சிமார்கள். ஸ்ரீபேரா அப்படின்னா மகாலட்சுமி நாச்சியாருடைய உடல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஸ்ரீங்கிறது திருன்னு மாறி, பேராங்கிறது பேரைன்னு மாறி திருப்பேரை அப்படின்னு வந்திருக்கு. தெற்கு கோடியில இருக்கக்கூடியபடினாலே தென் திருப்பேரை அப்படின்னு அந்த திவ்யதேசத்துக்கு பெயர். மகாலட்சுமி நாச்சியார் சிவந்த வர்ணத்தோட இருப்பாள். பூமி பிராட்டி கருத்த வர்ணத்தோட இருப்பலாம். கண்ணனுடைய நிறம் என்ன? கருப்பு. மகாலட்சுமியினுடைய நிறம் என்ன? சிகப்பு. நீலாதேவி அதாவது பூமி பிராட்டியினுடைய நிறம் என்ன அப்படின்னா கருத்த வர்ணம். பூமியினுடைய வர்ணம்ங்கிறது கருத்த வர்ணம், கொஞ்சம் பச்சை கலந்த கருத்த வர்ணம். இந்த கருத்த வர்ணத்தோட இருக்கிறார். அதனால மகாலட்சுமி இடத்துல காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் பூமி பிராட்டியின் இடத்துல பகவானுக்கு அதீத அன்பு இருக்குமா. கிடந்திருந்து நின்றளந்து கேளலாய் கீழ்ப்பு கிடந்ததும் தன்னுள் கரக்கும் உமிழும் பாரன்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆறு காண்பரே ஆழ்வார் பாசுரத்துல அருளி செய்கிறார். கிடந்திருந்தும் கேளலாய் புக்கிடந்ததும் தன்னுள் கரக்கும் உமிழும் பாரன்னும் மடந்தையை. பூமி பிராட்டிக்காக எத்தனையோ காரியம் பண்ணியிருக்கான். இந்த பூமியில தான் படுத்துன்னு இருக்கான். இந்த பூமியை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் திருவிக்ரம அவதாரம் பண்ணினான். இந்த பூமி பிராட்டியை ரட்சிக்கணுங்கிறதுக்காக தான் வராக அவதாரம் பண்ணினான். இந்த பூமியில தான் பகவான் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கு. மகாலட்சுமி நாச்சியாருக்கு சொன்னா பொறாம வந்துடும். கொஞ்சம் மெதுவா சொல்லணும்னு சொல்லியிருக்கு ஆழ்வார் பாசுரத்தில். அதனால பூமி பிராட்டியின் இடத்துல அதீத அன்போட இருந்தா மகாலட்சுமி பார்த்து இதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே, எங்கிட்ட காட்டக்கூடிய அன்பை காட்டிலும் பூமி பிராட்டியின் இடத்துல அதீத அன்போட இருக்கானேன்னு யோசிச்சுட்டே இருக்கா. துர்வாசர் அந்த வழியா வந்தார். மகாலட்சுமியும் துர்வாசரும் ரொம்ப வேண்டியவா. மகாலட்சுமி துர்வாசர் இடத்துல கேட்கிறா, என்ன என்ன காரணம்னா அவர் சொல்றார், நீ சிகப்பா இருக்க, அவ கருப்பா இருக்கா. அதனால கருப்பும் கருப்பும் ஒட்டு போயிடும், இனம் இனத்தோட சேரும் சொல்றோமோ இல்லையோ. அதனால அவ 2 பேரும் அதீத அன்போடு இருக்கிறார்கள் சொல்ற. உடனே மகாலட்சுமி அப்படின்னா ஒண்ணு அந்த கருப்பை எனக்கு கொடுத்துடும், இல்லைன்னா என்னுடைய சிகப்பு பூமி பிராட்டிக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்ற. சரி, துர்வாசர் தானும் சென்றார். துர்வாசர் வரும்போது பூமி பிராட்டி பகவானுடைய திருமார்புல இருந்தாள், திருமடியில இருந்தாள். உடனே துர்வாசர் பார்த்து, நான் வரும்போது எப்ப நீ பகவானுடைய திருமடியில அமர்ந்திருந்தாயோ அப்ப இனிமே நீயும் மகாலட்சுமியினுடைய நிறத்தை பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டார். மகாலட்சுமியினுடைய நிறம் இவளுக்கும் வந்துடுதுன்னா என்ன ஆகும்? பகவானுடைய அன்புங்கிறது குறைஞ்சிடும். அதனால பூமி பிராட்டி பார்த்து என்ன செய்வது, நான் இழந்த நிறத்தை பெற வேணுமே, என்ன செய்வது என்று யோசித்தா. அப்படியே தாமிரபரணி நதி தீரத்துல கூடு புனல் துறை அப்படிங்கிற உயர்ந்த ஸ்தானம் இருக்கான். அந்த இடத்துல வந்து சேர்ந்தார். கூடுமுனல் துறை, அதுக்குதான் தென்திருப்பேரை. கூடுமுனல் துறை, புனல்னா ஜலம், கூடு புனல் அப்படின்னா 3 ஜலம் சேர்ற இடம்.
மூணு ஜலம் எங்கிருந்து அப்படின்னா, நடுவுல இருக்கக்கூடியது ஒரு ஜலம், மேல இருக்கக்கூடியது ஒரு ஜலம், கீழே இருக்கக்கூடியது ஒரு ஜலம். மூணும் சேரக்கூடிய இடம் கூடு புனல் துறை. கூடக்கூடிய இடம். மேலிருந்து வரக்கூடியது மழை நீர், நடுவுல இருந்து வரக்கூடியது ஆற்று நீர், கீழிருந்து வரக்கூடியது ஊற்று நீர். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் மூணும் சேரக்கூடிய இடம் கூடு புனல் துறை. அந்த கூடு புனல் துறையில பூமி பிராட்டி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தாமிரபரணி நதி தீரத்துல தீர்த்தமாடி தபஸ் பண்ணிட்டு இருந்தா. நெடுங்காலம் தபஸ் பண்ண அங்க 2 மகர குண்டலங்கள் வந்தது. மகர குண்டலம்னா காதுல அணிந்திருக்கக்கூடிய ஆபரணத்துக்கு பெயர். மீன் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம், காதுல சாத்திக்கக்கூடிய ஆபரணம். கிரைவேயக்க ஹார மகர குண்டல தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட மகர குண்டலம் 2 மகர குண்டலம் வர்றது. அதை இவ எடுத்து பார்க்கிறா. இவ கையில வந்து சேர்றது. ஒரு நாள் தீர்த்தம் ஆடும்போது அர்க்கியம் கொடுக்கும்போது இவ கையில அந்த மகர குண்டலம் வர்றது. இதை பார்த்து போய் இவ்வளவு அழகா இருக்கே, இந்த மகர குண்டலத்தை யாருக்கு சாத்துறதுன்னு யோசிக்கிறார். அப்போ ஒரு புருஷன் ஒரு மனித உடலை எடுத்துட்டு ஒருத்தர் வந்தாராம். இந்த மகர குண்டலத்தை எனக்கு கொடுன்னு கேட்டார். பூமி பிராட்டி பார்த்து இதை நான் தரேன், ஆனா பகவானுக்கு மட்டும்தான் இந்த மகர குண்டலம் பொருத்தமா இருக்கும், வேற யாருக்கும் பொருத்தமா இருக்காதுன்னு சொன்னாலும். அப்படின்னா எனக்கு பொருத்தமா இருக்காதான்னு கேட்கிற. சாத்தி பாரு அப்படின்னு சொல்றான். உடனே பகவானுடைய காதுல சாத்தினா அவனுக்கு அவ்வளோ பொருத்தமா இருக்கான். மகர குண்டலத்தை அணிந்து இருக்கக்கூடிய எம்பெருமான், மகர குண்டலத்துக்காகவே இருக்கக்கூடிய அவன் வந்து சேர்ந்தானே, அவன் தான் மகர நெடும் குழைக்காதன் என்கிற திருக்கோலத்தோட தென் திருப்பேரை அப்படிங்கிற திவ்யதேசத்துல காட்சி கொடுக்கிறான். அதனால பூமி பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக, அவள் இழந்த நிறத்தை திரும்ப அவளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து அவளை எந்த இடத்துல திருக்கல்யாணம் பண்ணி கொண்டானோ அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் தென் திருப்பேரை. பகவானுக்கு மகர நெடுங்குழைக்காதன் அப்படின்னு திருநாமம். நாச்சியாருக்கு திருப்பேரை நாச்சியார் அப்படின்னு திருநாமம். குழைக்காத நாச்சியார் அப்படின்னு திருநாமம். அதனால ஸ்ரீதேவி, பூமி தேவி, குழைக்காத நாச்சியார், திருப்பேர நாச்சியார், திருமார்பு நாச்சியார், 5 நாச்சியாரோட பகவான் தானும் காட்சி கொடுக்கிறான். அந்த திவ்யதேசத்துக்கு தென் திருப்பேரை அப்படின்னு திருநாமம். அடுத்து கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற திவ்யதேசம். திருக்கண்ணபுரத்துல சௌரிராஜ பெருமாள் காட்சி கொடுக்கிறான். அந்த சௌரிராஜ பெருமாளுக்கு ஒரு நாச்சியார், அந்த நாச்சியாருக்கு பத்மினி நாச்சியார் அப்படின்னு திருநாமம். பத்மினின்னு பேர் வச்சுப்போம். அப்படின்னா திருக்கண்ணபுரங்காரா போல இருக்கு ஒருவாறு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய பேரை வச்சே அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவரா இருக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். தெந்திருப்பேர என்ன இருக்கும்? மகரபூஷணம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெயர், குழைக்காதன் அப்படின்னு தமிழ்ல பெயர். யாருக்காவது குழைக்காதன்னு பேர் இருந்ததுன்னா இவர் தெந்திருப்பேரக்காரர்னு வச்சுக்கலாம். மகரபூஷணம் அப்படின்னு பேர் இருந்ததுன்னா அவர் தெந்திருப்பேரைன்னு வச்சுக்கலாம். சேலம்காரா யாராவது இருக்கீங்களா? ஏற்காடு, நீலகிரி, அந்த நீலகிரி மாவட்ட ஆட்சியாளருக்கு மகரபூஷணம்னு பேர். நீலகிரி மாவட்ட கலெக்டருக்கு மகரபூஷணம். யாரு அப்படின்னு தேடி தேடி பார்த்தா மகர நெடுங்குழைக்காதர், எங்க ஊர்க்காரர். மகரபூஷணம்னு நம்ம ஊர்க்காரர், நம்ம ஊர்ல பிறந்தவாழ தவிர யாரும் வச்சுக்க மாட்டாளே அப்படின்னு பார்த்தா தெந்திருப்பேரகாரர். அதனால மகரபூஷணம் இல்லைன்னா குழைக்காதன் இப்படி பேர் இருந்தான்னா அப்படின்னா தென்திருப்பேரைன்னு வச்சுக்கலாம். திருப்பேரை அப்படின்னு பேர் வச்சா தெந்திருப்பேரை பொண்ணுன்னு வச்சுக்கலாம். குழைக்காத நாச்சியார் அப்படின்னு வச்சிருந்தா தெந்திருப்பேரைன்னு நாம ஒருவாறு தெரிந்து கொள்ளலாம். திருக்கண்ணபுரம் அப்படின்னா பத்மினி நாச்சியார் கேட்டா ஆமான்னு சொல்லிடுவோம். அப்போ உங்களுக்கு ஜோசியம் தெரியுமான்னு கேட்போம். நம்மளையும் ஜோசியக்காரெல்லாம் நினைச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம். திருக்கண்ணபுரத்துல உபரீச்ச